1. முருகன் பிறந்த கதை. அசுரர்களின் கொடுமையை அழிக்க சிவபெருமான் தனது 3ஆம் கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளை வெளிப்படுத்தினார். அவை சரவணப் பொய்கையில் 6 குழந்தைகளாக தோன்றின. பின்னர் பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக இணைத்ததால் 6 முகங்களைக் கொண்ட ஆறுமுகனாக முருகன் அவதரித்தார். 2. சூரபத்மன் வதம். அசுரராஜன் சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தினான். முருகன் தனது வேலால் அவனை வென்றார். இறுதியில் சூரபத்மன் மயிலும் சேவலுமாக மாறினான். முருகன் மயிலை தனது வாகனமாகவும் சேவலை தனது கொடிச் சின்னமாகவும் ஏற்றுக்கொண்டார். 3. வள்ளி திருமணம். வேடர் குலப் பெண்ணான வள்ளியை மணப்பதற்காக முருகன் முதியவர் வேடன் போன்ற பல வேடங்களில் வந்து அவளைச் சோதித்தார். இறுதியில் தனது தெய்வீக உருவத்தைக் காட்டி வள்ளியை திருமணம் செய்தார். 4. தெய்வானை திருமணம். சூரபத்மனை வென்ற பிறகு தேவர்களின் அரசனான இந்திரன் தனது மகள் தெய்வானையை முருகனுக்கு மணம் முடித்தார்.